வம்சம், உதயன், அதுக்கப்புறம் நான் பண்ணுற படம் மௌனகுரு. வம்சமில் வந்துட்டு நான் ஒரு வில்லேஜ் பாயாக பண்ணியிருப்பேன். உதயனில் வந்துட்டு ஒரு சிட்டி பாயாக பண்ணியிருப்பேன். இத்தனைக்கும் உதயனில் வந்து டபுள் ஆக்ஷன் வேறு. ஆனால் மௌனகுரு வந்துட்டு இது ரெண்டுத்துக்குமே சம்மந்தமே இல்லாத ஒரு படம். அந்த கேரக்டர் கருணாகரன்ற கேரக்டர் வந்துட்டு இது வரைக்கும் யாருமே ப்ரொஜெக்ட் பண்ணாத ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் வந்துட்டு கண்டிப்பாக என்னை ஒரு நடிகனாக அடுத்த லெவல் கூட்டிகிட்டு போகும். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் இந்த ஸ்கிரிப்ட் கேட்கும் போதே வந்துட்டு ஒன்லைன் கேட்கும் போதே வந்துட்டு எனக்கு பயங்கரம் பயம் இருந்துச்சு. இந்த கதையை நம்ம எப்படி பண்ண போகிறோன்றது. அதுவும் டேரக்டர் சொன்ன விதம் அதெல்லாம் பார்த்தா இவ்வளோ டஃப் ரோலாக இருக்கே, இதுக்கு நம்ம எப்படி சூட் ஆகுமா அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் ஃபுல் ஸ்கிரிப்ட் சொன்னதுக்கப்புறம் அந்த கருணாகரன்ற கேரக்டரோட வெயிட்டேஜ் அது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் மௌனகுருன்னு டைட்டில் வச்சது. ஏன்னா மௌனம், குரு இது ரெண்டுத்துலேயும் வந்த எல்லா படமுமே இட்டு எனக்கு அது வேற ஒரு அல்ப நம்பிக்கை. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மெயினாக வந்துட்டு அந்த கேரக்டரோட வெயிட்டேஜ் அது வந்துட்டு கண்டிப்பாக நான் அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகும். அது வந்துட்டு கூட்டிகிட்டு போயே தீருன்ற ஒரு நம்பிக்கையில் நான் அந்த படத்தை ஒத்துக்கிட்டேன். ஏன்னா அதுவும் பர்டிகுலராக செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு அந்த கருணாகரன்ற கேரக்டர் கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் படத்தை வந்து பார்க்குற எல்லாரும் மனசுலையும் அது இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி ஒரு படம் எடுக்க முடியும் அப்படின்னு சாந்தகுமார் முதல் படத்திலே காட்டியிருக்காரு. அவரோட 5 வருஷம் உழைப்பு கண்டிப்பாக வந்துட்டு என்னை அடுத்த லெவல் கூட்டிகிட்டு போகும். அவரோட 5 வருஷம் உழைப்பு வந்துட்டு அவருக்கு உதவியாக இருக்கிறதோட எனக்கு பெரிய உதவியாக இருக்கும். அதுக்கு நான் அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் மியூசிக் வந்து தமன் பற்றி சொல்லணுன்னா இப்போ தெலுங்குல பிச்சுக்கிட்டு இருக்காப்புல, அடுத்தது தமிழ்லேயும் சீக்கிரம் கலக்க ஆரம்பிப்பாப்புல. ஒஸ்திலே பார்த்துருப்பீங்க, பாட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம படத்துக்கு இப்படி ஒரு சப்ஜெக்டுக்கு அவர் கொடுத்துருக்க மியூசிக் அவரை தவிர வேறு யாருமே சூட்டே ஆகிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஓப்பனிங் சாங்காக இருக்கட்டும், படத்தோட ஓப்பனிங் சாங் அது கேரக்டரை வந்துட்டு டிஃபைன் பண்ணுற சாங். புது புனல் என்ன பாய்கிறான் அப்படின்றது வாலி சார் எழுதியிருக்காரு. அந்த பாட்டில் வந்துட்டு நடுவில் வர பிட்டு வந்துட்டு பழைய ஜம்புலிங்கமே பாட்டோட ரீமிக்ஸ். அது வந்து பாதி பேருக்கு அது ரீமிக்ஸ்னே தெரியாது. வாலி சார் வந்து மட்டும்தான் கண்டுபிடிச்சார். அவர்கிட்ட போய் ஒரு டியூனை கொடுக்கும்போது வாலி சார் சொல்லியிருக்காரு, என்னடா என் பாட்டையே திருப்பி என்ன எழுத சொல்கிற அப்படின்னு இருக்காரு. ஆனால் அதுக்கு எழுதின லிரிக் வேற, இதுக்கு அவர் கம்ப்ளீட்டாக இன்னும் பெட்டர் ஒரு லிரிக் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பாட்டு கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பாட்டு வந்துட்டு அந்த கருணாகரன்ற கேரக்டரை வந்து ஃபுல்லாக டிஃபைன் பண்ணும். அப்புறம் வந்துட்டு 2வது பாட்டு வந்துட்டு நா. முத்துக்குமார் எழுதியிருக்காரு. என்ன இது தொல்லை என் மனசு என்னிடம் இல்லைன்னு, அதுதான் படத்தோட ஃபர்ஸ்ட் டூயட்டு. அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்புறம் மதன் கார்கி வழக்கம் போல் புரியாத மாதிரியும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் டக்குன்னு கேட்ச் பண்ணுற மாதிரியும் அனாமிகான்னு ஒரு வார்த்தை நம்ம படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஈரம்ல அவர் எப்படி அந்த ஆர்ஆரை வச்சு மிரட்டினாரோ, இந்த படம் சாந்தகுமார், மகேஷ் முத்துசாமி சார் கேமரா, அதுக்கப்புறம் 3வது ஹீரோ வந்துட்டு தமன். ஐ எம் நாட் வியர்ட், ஐ எம் கிஃப்டட்ன்றதுக்கு அந்த டிஷர்ட்டில் போட்ட காரணமே வந்துட்டு என்னன்னா, கருணாகரன் கேரக்டர் பண்ணுறது வந்துட்டு நிறையா வியர்டாக இருக்கும். ஆனால் வந்துட்டு அர்த்தம் உள்ளதாக இருக்கும். அது பார்க்க தான் வியர்டாக இருக்கும். அவன் அதை பண்ணிட்டு போனதுக்கப்புறம் ஒரு 4-5 நிமிஷம் கழிச்சு யோசிச்சு பார்த்தா தான் வந்துட்டு சரி இவன் பண்ணதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அந்த பையன் வந்துட்டு எதுக்குமே வந்துட்டு பாவங்க எதுக்குமே பெருசாக ரியாக்ட் பண்ணிக்க மாட்டான். 3வது படம் நான் த்ரில்லர் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்துட்டு ஃபஸ்ட்டே நான் வந்துட்டு ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு பார்க்க எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கலாம். ஆனால் அந்த படத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்றது வந்துட்டு இந்த மேக்கிங்லாம் பார்த்தா தான் தெரியும். அதுலேயே நான் வந்துட்டு எடுத்த ஃபஸ்ட்டு ஷாட்லேருந்து கடைசி ஷாட் வரைக்கும் உழுந்து முட்டி கை கால்லாம் பேத்திருக்கேன். இந்த படத்தை வந்துட்டு கஷ்டம்னு கம்பேர் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு படத்துலேயே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு எனக்கு கஷ்டம் ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா எனக்கு வந்துட்டு சாந்தகுமார் சார் வந்துட்டு கதையை வந்துட்டு மண்டையில் அப்படி ஏற்றிட்டாரு. அதனால என்னை அந்த கருணாகரன்ற கேரக்டர்லேயே வாழ வச்சாரு. இத்தனைக்கும் இந்த படத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் விடாமல் முட்டி போட்டே உட்காரணும். அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமாவே தெரில. ஏன்னா அவர் உட்காந்து பேசிட்டே இருக்காரு, நான் முட்டி போட்டு கதையை கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்படியே கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு திருப்பி. அப்படியே அந்த ஷாட்டும் முடிஞ்சு போச்சு. த்ரில்லர் நான் சூஸ் பண்ண ரீசன், இந்த படம் வந்துட்டு த்ரில்லரோ இல்லை ஆக்ஷனோ இல்லை கமர்ஷியலோ அதுக்காக நான் பிரிச்சுலாம் இதை சூஸ் பண்ணல. உண்மையாகவே அந்த கதையை வந்துட்டு அந்த கேரக்டரை அவ்வளோ அழகாக காட்டக்கூடிய கதை. அந்த கேரக்டருக்கு வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. பர்டிகுலராக நான் அடித்து சொல்கிறேன், செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு எல்லாரும் வெளில போகிறப்போ இந்த கருணாகரன் கேரக்டர் எல்லார் மனசுலையும் இருப்பான். கண்டிப்பாக இது அருள்நிதி நடித்த படமான்னு நீங்கள் எல்லாரும் யோசிப்பீங்க. ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் இனியா பேசுகிறேன். மௌனகுரு படத்தோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மௌனகுருவில் வந்து டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் தான் இந்த படத்தில் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஆர்த்தி தான் என்னோட கேரக்டர் நேம். கேரக்டரை பற்றி சொல்லிட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காலேஜ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்.
ஏன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக போல்டாக இல்லாமல் ரொம்ப சட்டில்டாக அண்டர் கண்ட்ரோல்டாக இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ரொம்ப ஓவர் எக்ஸ்பிரஷன்ஸ் எதுவும் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கோம் கேரக்டர். அண்ட் இதில் என்னோட ஆப்போசிட்டாக ஹீரோவாக நடிக்கிறது அருள்நிதி. வம்சம் உதயம் படத்துல எல்லாம் நடிச்சிருக்காங்க அவங்க. அண்ட் டைரக்டர் வந்து சாந்தகுமார் சார். மியூசிக் வந்து தமன் சார் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பாடல்கள் எல்லாம். ஏன்னா கிரைம் த்ரில்லர் ட்ராமா மாதிரி உள்ள ஒரு ஸ்டோரினால ரொம்ப ஸ்லோ மூவிங்காக இருக்கும். ஸோ ஃபாரின் லொக்கேஷன்ஸ், பாட்டு பாடி நடிக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ரொமான்டிக் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ரொமான்டிக் மூமெண்ட்ஸாக இருந்தால் கூட ரொம்ப ஸ்லோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கொஞ்சம். படத்தோட டைட்டில் மாதிரி மௌனகுரு ஒரு டிஃப்ரெண்டான மூவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் படம் பாருங்கள். உங்கள் எல்லாருடைய பிளெஸிங்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் தேவை. தேங்க்யூ. மௌனகுரு மோகனா மூஸ் தயாரிப்பில் அருள்நிதி நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு தமன் இசையமைச்சிருக்காரு, சாந்தகுமார் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் நான் ஒரு காதல் பாடல் எழுதியிருக்கேன். என்ன இது தொல்லை இந்த பாடல் ஆரம்பிக்கும். தமன் இசையில் நான் தொடர்ந்து நிறைய ஹிட் பாடல்கள் கொடுத்துருக்கேன். அந்த வரிசையில் இந்த பாடலும் சேரும். இந்த படமும் பாடல்களும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். நான் மௌனகுரு படத்தின் ஒளிப்பதிவாளர் மகேஷ் முத்துசாமி பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி அஞ்சாதி, வம்சம், நந்தலாலா போன்ற படங்கள் நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட இயக்குனர் வந்து சாந்தகுமார். அவருக்கு இதுதான் ஃபஸ்ட் படம். சாந்தகுமாரை ஃபஸ்ட் மீட் பண்ணப்போ ஒரு ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு என்கிட்ட. கொடுத்தது படிங்க சார், இது படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியுங்க, என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க வேண்டியிருக்காது பண்ணாரு. அதே மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் படித்து முடிச்சோன்னே ஆல்மோஸ்ட் படம் பார்த்த ஃபீல் எனக்கு இருந்தது. ஒரு ஃபஸ்ட் டைம் டேரக்டரோட ஒர்க் மாதிரியே இல்லை. அதே மாதிரி ஷூட் பண்ணும்போதும் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். என்னென்ன தேவையில்லை, என்னென்ன தேவைங்கிற ரொம்ப தெளிவாக இருந்தார். நார்மலாக ஃபஸ்ட் டைம் டேரக்டர்ஸ்னால் வந்து கேமரா நிறைய மூவ் பண்ணி பார்க்கணும்னு நினைப்பாங்க, மூவ்மெண்ட்ஸ் வச்சு இதை நல்லா இம்ப்ரெஸ் பண்ண ஆடியன்ஸ் நினைப்பாங்க. அப்புறம் அந்த மாதிரிலாம் அவரோட கதை மேலே அவருக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருந்தது. அந்த ஷாட்டுக்கு என்ன தேவைங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தார். அதனால் எங்கே தேவையோ அங்கே மட்டும் வந்து நாங்கள் மூமெண்ட் யூஸ் பண்ணப்போ, எங்கே தேவையிலையோ ஷார்ட் ஸ்டாட்டிக்காக இருக்கும். இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கேரக்டர் ஓரியன்ட் ஒரு க்ரைம் ட்ராமா. இந்த படம் த்ரில்லர் ஜானரில் வந்தாலும் ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் அந்த கர்ணாரன் கேரக்டருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி இருக்கும். ஸோ வம்சம்க்கு அப்புறம் அருள்நிதி வந்து ஆக்டிங் வைஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான கதைக்களம். அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தமனோட இசையில் 2 பாடல்கள் ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப பிரபலமாயிட்டு வருது. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப இம்ப்ரெசிவ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட முதுகெலும்புனே சொல்லலாம். அந்த மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ஒரு 10 நாள் பண்ணோம். அதுக்கு எங்களுக்கு லொக்கேஷன் இமீடியட்டாக கிடைக்கவே இல்லை. நிறைய இடங்கள் தமிழ்நாடு தேடி அலைஞ்சோம். கடைசி நார்த் சென்னையில் எங்களுக்கு ஒரு பழைய தேட்டர் ஒன்று கிடச்சிது, நட்ராஜ் தேட்டர்னு சொல்லி. அந்த தேட்டரில் செட் பண்ணி நாங்கள் எடுத்தோம். ஒரு 10-12 நாள் எடுத்தோம். அதில் வந்து குமார் யாஸ்கான், ஜான் விஜய் அவங்களும் பங்கு பெற்றாங்க. ஹோல் ஃபில்ம் ரொம்ப சேலஞ்சிங்கான ஷூட்னா அந்த 10 நாள் தான் சொல்லுவேன் நான். இந்த ஃபிலிம் டோட்டலாக ஒரு 5-6 சீக்வன்சஸ் பண்ணோம். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மூட்ஸ் இருக்கும். அதுக்கான மூட்ஸ் அந்த மூட்ஸ் கொண்டு வரதுக்கு லைட்டிங்கில் நிறைய ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணோம். அதுமாதிரி ஃபைனல் டிஏலும் நிறைய டோனிங் கொடுத்து பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக பாருங்கள், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். குமார் மௌனகுரு படத்துடைய டைரக்டர். இதனுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அருள்நிதி இதில் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. இனியா, ஜான் விஜய், உமாரியாஸ், ஆனந்த் வர்மா, முருகதாஸ், சுஜாதா இவங்கெல்லாம் இதில் நல்ல கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. இது ஒரு கிரைம் ட்ராமா ஜானர். எல்லாமே கேரக்டர்ஸ் தான் இது உள்ள. எல்லாருமே அவங்களோட பாட்டை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மகேஷ் முத்துசாமியோட சினிமாட்டோகிராஃபர், பிரில்லியன்ட் ஒர்க். மியூசிக் டைரக்டர் தமன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் இதில் பேசப்படும் இந்த ஸ்க்ரீன் பிளேயில். ஆக்ஷன் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கிறது திலீப் சுப்ராயன். டான்ஸ் தினேஷ் பண்ணியிருக்கிறாரு. மாந்தஜஸ் தான் டான்ஸ் ஆடுற மாதிரிங்க இல்லை. இந்த மூவி லொக்கேஷன்ஸ்னால் இது சென்னை காலேஜ் பேக்ரவுண்ட் நடக்கிற கதை. ஸோ இங்கே சென்னையில் இருக்கிற காலேஜஸில் தான் ஒரு 2 காலேஜஸில் ஷூட் பண்ணியிருந்தோம். இது போக சென்னைக்கு வெளியில் வந்து மதுரை, கேரளாவில் ஃபாரஸ்ட் உள்ள ஒரு இடத்துல போய் ஷூட் பண்ணோம் நாங்கள் ஒரு இன்டர்வல் பிளாக்காக. அப்புறம் பாபநாசம் போயிருந்தோம். ராச்சன் கோயிலில் ஒரு ஃபாரஸ்ட்டில் போய் ஷூட் பண்ணோம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஏஏ தேவராஜ். கலை இயக்குனராக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அது இல்லாமல் மோகனா மூவிஸ் முதல் படைப்பான வம்சம் படத்துக்கு நான் தான் கலை இயக்குனராக பண்ணியிருக்கேன். 2 படத்துக்கும் எனக்கு வந்து வாய்ப்பளித்த எங்கள் ப்ரொடியூசர் மு.க. தமிழர் சார் அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்க எங்கள் அருள்நிதி சார் அவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வந்து இனியா ஹீரோயினாக நடிச்சிருக்கு மற்றும் நிறைய பேர் லியாஸ் அவங்கெல்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் எங்கள் படத்தின் இயக்குனர் அவர்களுக்கு சாந்தகுமார் அவர்களுக்கு நன்றி. மகேஷ் முத்துசாமி சார் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து ராஜா முகமது எடிட்டர் அண்டு ஃபைட் மாஸ்டர் திலீப் சுப்பராயன்,
டான்ஸ் மாஸ்டர் தினேஷ் மற்றும் எங்கள் படக்குழுவினர்கள் மொத்தம் 100 பேர் சேர்ந்த படத்தை நல்ல மாதிரி எடுத்திருக்கோம். நல்லா வந்திருக்கு. தயவு செஞ்சு எல்லாம் நான் இதை பார்த்து கண்டு கழிக்குமாறு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். பிஹைண்ட் நேயர்களுக்கு வணக்கம். கார்கி பேசுகிறேன். மௌனகுரு படத்தில் வந்து அனாமிகா அனாமிகான்ற பாட்டு நான் எழுதியிருக்கேன். இந்த பாட்டு வந்து அருள்நிதி அண்ட் சாந்தகுமார், இயக்குனர் சாந்தகுமார் கூப்பிட்டாங்க. என்னை கூப்பிட்டு இது மாதிரி ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஒன்று பண்ணுறோம், அதில் ஒரு ரொமான்டிக் சாங் நீங்கள் பண்ணணும், ரொம்ப ஆழமான கதாபாத்திரங்கள் 2 பேரும், இந்த நாயகன் நாயகி 2 பேரும், அவங்களுக்கு நடுவில் காதல் அரும்புறதை வந்து பதிவு பண்ணுற மாதிரியாக இந்த பாடல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி ஆரம்பித்த பாடல் தான். இவர் தமன் வந்து ஒரு மியூசிக் கொடுத்துருந்தாரு. ரொம்ப அழகான ஒரு டியூன், கேட்டவுடனே இன்ஸ்டண்ட்டாக அப்படியே பிடிக்கிற மாதிரியான ஒரு டியூன். அனாமிகா அனாமிகான்னு சொல்லிட்டு அந்த பாடல் ஆரம்பிக்கும். அந்த பாடலோட வரிகள் வந்து என் இதய திசைமானி காட்டுகின்ற திசையில் நீ என்னவென்று அவதானி காதல் தானா அப்படின்ற வரிகள். என்னோட இதயத்தில் இருக்கிற அந்த திசை காட்டும் கருவி எப்ப பாரு உன்னை நோக்கியே காட்டிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் கவனிச்சு சொல்லேன் இது காதலா அப்படின்ட்டு அந்த பெண் ஆரம்பிக்கிற மாதிரி. அதே மாதிரி அந்த பாடல் நெடுகவே வந்து ஒரு அந்த ஆண் பாடுற மாதிரி, பெண்ணே உன் அருகிலே ஒரு இருதய பெயர்ச்சியை கண்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பாடுற மாதிரி வரிகள்லாம் வந்திருக்கு. அழகான மியூசிக். கார்த்திக் ஹரிணி வந்து ரொம்ப அழகாக உச்சரித்து பாடியிருக்காங்க அந்த பாட்டு. பாடல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. எல்லா கிளாஸ் பீப்புள்கிட்டையும் போய் சேர்த்துதோ மௌனகுருவோ என்ன ஒரு நல்ல நடிகனாக காட்டும். மௌனகுரு வந்துட்டு வம்சமோட ஒரு 2 மடங்குக்கு நல்லா வந்திருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் இந்த கதையை கேட்கும் போது நான் ரொம்ப பயந்தேன். ஏன்னா இவர் வந்து என்கிட்ட கதை சொல்லும் போது வந்துட்டு பக்கத்துல ஒரு தண்ணி பாட்டில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆளை பார்த்தோன்னே எனக்கு பயந்துருச்சு. அப்போ வந்து இதோட ரொம்ப அதிகம் வேற. பயந்துட்டு ஐயோ இந்த கதைலாம் பண்ணா நம்ம தாங்குவோமா அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, டைட்டில் மௌனகுருன்னு சொன்னாரு. அப்பதான் பாதி உயிரே வந்துச்சு எனக்கு. ஆக்சுவலா நான் வந்துட்டு கதையை கேட்டுட்டு ஒரு 6 மாசம் வந்துட்டு கதை ஒரு லைன் தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் அப்புறம் கேட்டுறேன் சார், பயத்துல வந்துட்டு நான் அப்புறம் கேட்டுக்கிறேன் சார் அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் நான் வந்து உதயன் ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது பைக்ல வந்துட்டு ஒருத்தர் முடியெல்லாம் இப்படி விட்டுட்டு ஒரு கவரை போட்டுட்டு போயிட்டு இருந்தாரு பைக்ல. யாரா இது வித்தியாசமா இருக்காரு, இந்த ஆளை நம்ம எங்கேயோ பாத்துருக்கோமே அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் தான் சரி இவர் தான் வந்து நம்ம கிட்ட கதை சொன்னவரு. ஏன்னா அந்த கிரௌட்ல வந்துட்டு அவர் ஒருத்தர் மட்டும் அப்படியே தனியா தெரிஞ்சாரு. மௌனகுருல இந்த கருணாகரன் கேரக்டர் த்ரூ அவுட் த மூவி தனியா தெரியும். அதான் கதை.